அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் திடீர் முடிவால் H-1B விசா வைத்திருப்பவர்கள் கடும் பீதி அடைந்துள்ளனர். இன்று பல இந்திய பயணிகள் விமானங்களில் ஏறிவிட்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் H-1B விசா கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியதன் காரணமாக அலறி அடித்துக் கொண்டு இறங்கியுள்ளனர். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்கள் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவில் ஆண்டு கட்டணத்தை $1,00,000 அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 88 லட்சமாக உயர்த்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதனால் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் H-1B விசா எடுத்து பணிபுரிந்து வரும் ஐடி ஊழியர்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளனர். H-1B விசா மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தற்போது அமெரிக்காவுக்கு வெளியே வசிக்கும் தங்கள் ஊழியர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய மறுக்கப்படுவதை தவிர்க்க உடனடியாக அமெரிக்கா திரும்ப வேண்டும் என்று பல முன்னணி நிறுவனங்கள் வலியுறுத்தியுள்ளன. மேலும் H-1B விசா மற்றும் H-4 விசா வைத்திருப்பவர்கள் புதிய நடைமுறைக்கான விண்ணப்பங்கள் குறித்து புரிந்து கொள்ளும் வரை குறைந்தது 2 வாரங்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் பல நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை மின்னஞ்சல் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளன. வெளிநாட்டவர்கள் இந்திய நேரப்படி நாளை காலை 9:30 மணிக்குள் அமெரிக்கா சென்றாக வேண்டும். அதன் பிறகு செல்பவர்களுக்கு புதிய நடைமுறைப்படி கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும். இதனால் H-1B விசா வைத்துள்ள வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் பீதி அடைந்துள்ளனர். டிரம்ப் அறிவிப்பால் அமெரிக்க விமான நிலையங்களில் இன்று காலை பெரும் குழப்பம் ஏற்பட்டது. வெளிநாடு செல்வதற்காக டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தவர்கள் அவற்றை ரத்து செய்தனர். H-1B விசாவில் அமெரிக்காவில் வசித்து வருபவர்கள் வெளிநாடு மற்றும் விடுமுறையில் செல்வதற்காக விமானங்களில் புறப்பட இருந்தனர். H-1B விசா கட்டண உயர்வால் நிறுவனங்கள் அவசர மின்னஞ்சல்களை அனுப்பியதுமே விமான இருக்கைகளில் அமர்ந்திருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு விமானங்களிலிருந்து இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சான் பிரான்சிஸ்கோ சர்வதேச விமான நிலையத்தில் இந்தியாவிற்கு செல்லும் எமிரேட்ஸ் விமானத்தில் பயணித்த பயணிகள் இன்று காலை அடித்து பிடித்து விமானத்திலிருந்து கீழே இறங்கினர். டிரம்பின் விசா கொள்கை முடிவால் மீண்டும் அமெரிக்காவிற்குள் மீண்டும் அனுமதிக்கப்படாமல் போகலாம் என்ற அச்சத்தில் புறப்படுவதற்கு முன்பே பலரும் விமானத்திலிருந்து இறங்கினர். அமெரிக்காவில் H-1B விசாவுடன் பணியாற்றும் இந்தியர்கள் பலர் துர்கா பூஜைக்காக இந்தியாவிற்கு பயணம் செய்ய திட்டமிட்டனர். அதன்படி விமானம் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்படவிருந்தது. அப்போது H-1B விசாவின் புதிய விதிகள் பற்றிய செய்தி வெளியானது. இதையடுத்து உடனடியாக விமானத்தில் இருந்த இந்தியர்கள் பீதியடைந்து விமானத்தை விட்டு இறங்கி விடுமாறு பணியாளர்களிடம் கேட்டு உடனடியாக இறங்கியுள்ளனர். அவசரமாக விமானத்திலிருந்து பலரும் இறங்கியதால் அங்கு குழப்பம் ஏற்பட்டது. குழப்பமான வெளியேறும் செயல்முறை காரணமாக புறப்பட திட்டமிட்டிருந்த எமிரேட்ஸ் விமானம் 3 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக புறப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் முன்கூட்டியே அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்காக கிளம்பிய பலருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே விமான நிறுவனங்கள் அமெரிக்கா செல்வதற்கான கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளனர். வழக்கமாக டெல்லியிலிருந்து நியூயார்க் செல்வதற்கு விமான கட்டணம் $37,000 வரை இருக்கும். தற்போதைய நெருக்கடியை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் $70,000 முதல் $80,000 வரை வரி வசூலித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.